23/11/2025 இன்றைக்கி சைக்கிளிங் போயிட்டுருக்குறேன். இப்போ தான் 10 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன். இன்றைக்கி 2 hours ஓட்டணும், 50 கிலோமீட்டர் ஓட்டணும் பிளான் போட்டிருக்கேன். 50 கிலோமீட்டர் ஓட்டினதில்லை. சரி, இன்றைக்கி காலையிலே வந்துட்டேன். 50 கிலோமீட்டர் வாய்ப்பு இருக்கா? 40-45, ஒரு 2 மணி நேரம் ஓட்டினா 50 கிலோமீட்டர் நெருங்கிடலாம். பார்ப்போம். இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ். டுவெல் டென்ஸ் கண்டுபிடிக்கிறத பற்றி வீடியோ போட போகிறேன். இதை உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் காமிங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். ஆங்கிலம் எளிமையாக கற்றுக்கிடலாம். அதுக்கு நான் சின்ன வயசில் ஏன் ஆங்கிலம் கற்றுக்கிட முடியாமல் போனோன்னு பின்னாடி தான் தெரிஞ்சுது. இப்போ எல்லாம் ஓரளவு தெரிஞ்சால் கூட அதை நடைமுறைப்படுத்துறதுல பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ கிராமர் தெரியுது, ரூல்ஸ் தெரியுது எல்லாமே, ஆனால் பேச முடியல, கோர்வையா வார்த்தைகள் வர மாட்டுது. அது எல்லாமே ப்ராக்டிஸில் தான் வரும். ப்ராக்டிஸாக என்ன தெரிஞ்சிருந்தாலும் எதுக்குமே ப்ராக்டிஸ் இல்லைன்னா எதுவுமே வராது. அதனால் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிடலாம். அப்போ சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டு, ஸ்கூல்லேயே தெரிஞ்சுக்கிட்டு, அதை அங்கே அப்ளை பண்ணும்போது அதோட பலன் முழுசாக கிடைக்கும். இப்போ இன்றைக்கி 12 டென்ஸ். இந்த 12 டென்ஸை கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாம், எழுத ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா 12 டென்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். அதில் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 12 டென்ஸை கண்டுபிடிக்கிறது ஈஸியானது. நிறைய பேர் அதில் கொஞ்சம் திணறுவாங்க. சிம்பிளாக அதை சொல்லிட்டு போயிடலாம். ஈஸியாக 12 டென்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அது இங்கிலீஷில் என்னென்னு தெரியணும், தமிழில் என்னென்னு தெரியணும். அப்படின்னா தான் அதுக்கு நம்ம யோசிக்க முடியும். இப்போ 12 டென்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே, இந்த 12 டென்ஸும் நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா மேக்ஸ் வடிவில் இருக்குது. ஒரு டென்ஸு தெரிஞ்சாலே அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே விடை கிடச்சிடும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ நான் காலையிலேருந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதை நான் இங்கிலீஷில் ஒரு ஆள்கிட்ட சொல்லணும். இல்லை பாஸ்ட் டென்ஸில் இப்போ நான் நேற்று கேட்குறேன், ஒரு ஆள்கிட்ட யார்கிட்ட பேசுகிறேன், நான் ஈவினிங் பேசுகிறேன், நான் காலையிலேருந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்தேன், 8 மணி வரைக்கும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். காலையிலேருந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் இப்போ ஒரு ஆள்கிட்ட சொல்லணும்னா, இதுக்கு ஒன்றும் இல்லை, இது என்ன டென்ஸுன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சால் ஃபார்முலா இருக்குது, வெர்பு இருக்குது, போட்டு அந்த ஆன்சர் கொடுத்தோம். சைக்கிள் ஓட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். காலையில் இருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. காலையிலிருந்து இல்லாட்டி 2 மணி நேரமா, இப்படி ஒரு வார்த்தை வந்ததுன்னா இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அவ்வளோதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. இதை கண்டுபிடிச்சா போதும். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அவ்வளோதான். ஐ ஹாவ் பீன் cycling. I have been cycling since in the morning. அவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ 12 டென்ஸை கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியம். 12 டென்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறேன். மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்.
அதுக்கடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். மொத்தம் 12 டென்ஸ். இந்த 12 டென்ஸையும் நம்ம எப்படி பிரிச்சுக்கணும்னா 4ஆக பிரிச்சுக்கணும். 4 இல்லை 3. ப்ரெசன்ட் டென்ஸில் 4 இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் 4 இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸில் 4 இருக்குது. அவ்வளோதான். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் 4 என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ இதை 4ஆக பிரிச்சுக்கிட்டு 4ஐயும் பார்த்தாச்சுனாலே இதுக்கு பாஸ்ட் டென்ஸும் ஃபியூச்சர் டென்ஸும் பார்த்தா போதும். இப்போ ஒரு சிம்பிள் வெர்பை வச்சு சொல்கிறேன். ரைட் அப்படிங்கிற ஒரு வெர்பு. ரைட்டுனா எழுது அப்படின்னு அர்த்தம். அதேமாரி ஒரே ஒரு வார்த்தை ஒன்று புரிஞ்சுக்கிடணும். இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வெர்புன்னு சொல்கிறோம் இல்லையா, வினை சொல். இந்த வெர்பு எப்படி இருக்கும்? அதாவது கட்டளை வாக்கியமாக இருக்கும். எழுது, ரைட்னா எழுது, வா, போ, நில், உட்கார், ஓடு, நட, இந்த மாதிரி கட்டளை வாக்கியமாக இருக்கும், கமாண்டிங் வார்த்தையாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் இதை நம்ம அது டென்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடும். அப்போ எந்த ஒரு வெர்பு எடுத்தாலும் கட்டளை வாக்கியமாக இருக்கும். இப்போ ரைட்டுங்கிற வெர்போட மீனிங் எழுது. இப்போ நம்ம டென்ஸுக்கு கொண்டு பொறுக்க போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸு ஃபார்முலா இருக்குது. சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு, அவ்வளோதான். சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு போட்டாலே அந்த சென்டென்ஸு கரெக்டாகிடும். இப்போ இதுக்கு நவுன் வருமா, ப்ரோனவுன் வருமா, அதைத்தான் பார்க்கணும். இப்போ நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான்னா அது ப்ரோனவுன், நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். அப்போ நானுக்கு ஐ ரைட், ஐ ரைட், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு, அவ்வளோதான். ஐ ரைட், முடிஞ்சு போச்சு. அப்போ இப்படி வந்தால் அது ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்து நான் 12 டென்ஸையும் சொல்லிவிட்டு இதை பிரிக்கிறதுக்கு சொல்லித்தரேன். இதே பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். இதுவும் அப்படி தான் ஃபார்முலா இருக்குது, சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. ஆனால் பாஸ்ட் டென்ஸுக்கு வெர்பை மாற்றணும். ஐ ரோட். ரைட்டுக்கு 3 ஃபார்ம் இருக்குது. ரைட், ரோட், ரிட்டன். அப்போ இதோட V2 பாஸ்ட் டென்ஸு ரோட், ஐ ரோட், அவ்வளோதான். இது கடந்த காலம். நான் எழுதினேன், தமிழில் சொல்ல தெரியணும், நான் எழுதினேன். அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வெர்ப், அவ்வளோதான். ஃபியூச்சர் டென்ஸுக்கு வில்லு வரும், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வெர்ப். ஐ வில் ரைட், நான் எழுதுவேன். நல்லா புரிஞ்சுக்க. ஐ வில் ரைட், நான் எழுதுவேன். இப்போ பாருங்கள், நான் எழுதுகிறேன், நான் எழுதினேன், நான் எழுதுவேன். 3 தான். இதை தமிழ்லையும் தெரியணும், இங்கிலீஷ்லேயும் தெரியணும். ஐ ரைட், ஐ ரோட், ஐ வில் ரைட். நான் எழுதுகிறேன், நான் எழுதுவேன், சாரி, நான் எழுதுகிறேன், நான் எழுதினேன், நான் எழுதுவேன். ஃபியூச்சர் டென்ஸ் 3 முடிஞ்சது. அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்ப் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணால் வந்துடும். ஐ ஆம் ரைட்டிங், வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ எம் ரைட்டிங். என்ன எழுதுகிறோம்? லெட்டர் ஏதாவது போட்டுக்கலாம். ஐ எம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். இது தமிழில் சொல்ல தெரியணும். நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட், இப்போ எழுதி கொண்டு இருக்கிறேன், அவ்வளோதான். இதே இது பாஸ்ட் கண்டினியூஸ். நான் எழுதி கொண்டு இருந்தேன், அவ்வளோதான். நான் எழுதி கொண்டு இருந்தேன். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி. வாஸும் போடலாம், வேறும் போடலாம். அப்போ ஐக்கு என்ன வரும்? ஐக்கு
பி வெர்பு வாஸ். அப்போ ஐ வாஸ் ரைட்டிங் ஏ லெட்டர். இப்போ இதில் ஒரு டவுட் வரும், பாஸ்ட் டென்ஸ் தானே, அந்த வெர்பு பாஸ்ட் டென்ஸாக போகுமா? போகாது. முன்னாடி ஏதாவது ஒன்று வரும்போது அதுக்குள்ளே விளக்கம்லாம் பின்னாடி சொல்கிறோம். வாஸ் போட்டதுனால அதுவே பாஸ்ட் டென்ஸுங்கிறத காமிக்குது. அதனால் வெர்பு வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்காது. ஐ வாஸ் ரைட்டிங், அவ்வளோதான். நான் எழுதி கொண்டு இருந்தேன். அடுத்து நான் எழுதி கொண்டு இருப்பேன், ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபார்முலா இருக்குது, சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்பு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. நான் எழுதி கொண்டு இருப்பேன். நான் சொல்கிறேன், நாளைக்கு ஒரு ஆள் கேட்குறாங்க, நாளைக்கு என்ன பண்ணிகிட்டு இருப்பேன்? நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பேன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதுக்கு பி வெர்பு என்ன? சப்ஜெக்ட் நான், ஐ, பி வெர்பு வில் பி. அப்போ ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர். அவ்வளோதான். இப்போ 6 டென்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ முக்கியமான டென்ஸ். இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானும் ஆரம்பத்தில் இது புரியவே புரியாது. இதை ஈஸியாக கற்றுக்கிடலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸி. பி வெர்பு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு என்ன, எப்படி இருக்கும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நான் எழுதி இருக்கிறேன், அவ்வளோதான். நான் எழுதி இருக்கிறேன். எழுதினேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். எழுதி இருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இந்த டிஃப்ரெண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தன் எக்ஸாம் எழுதியிருக்கிறான், எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ அவன்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? எக்ஸாம் எழுதியிருக்கியா? எழுதியிருக்கேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்போது கடந்த காலத்தில் முடிஞ்சிருச்சு, ஆனால் இப்போ அது தொடருது. பாஸ்ட் டென்ஸு கடந்த காலம் முடிஞ்சது தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, ஒரு ஆப்பிள் கொடுக்குறோம், அந்த ஆப்பிளை அவன் வந்து கொடுத்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டான். நான் நேற்று கொடுத்த ஆப்பிளை சாப்பிட்டேன், இது பாஸ்ட் டென்ஸ். ஐ ஏட் ஆப்பிள். இப்போ நீ ஆப்பிள் சாப்பிட்ருக்கியான்னு கேட்குறாங்க. இப்போ அவன் என்ன பதில் சொல்லுவான்? சாப்பிட்ருக்கேம்மா. இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். எஸ், ஐ ஹாவ் ஈட்டன் ஆப்பிள். நான் ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கிறேன். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சாலே போதும், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பாஸ்ட் டென்ஸு கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லி வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு கடந்த காலத்தில் முடிஞ்சிருக்கும், அதோட தாக்கம் இப்போ இருக்கும். அதை தான் சொல்லுவாங்க. நான் டிகிரி முடித்திருக்கிறேன், இது பாஸ்ட் டென்ஸில் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த டிகிரியோட தாக்கம் இன்னும் நம்மக்கிட்ட இருக்குது. நான் அந்த காலேஜில் படித்து முடிச்சிட்டேன், அது பாஸ்ட் டென்ஸ். நானும் அந்த காலேஜில் படித்திருக்கிறேன், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இந்த டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சிங்கன்னா போதும். அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஐ ஹேவ் ரிட்டன் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். இதே தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படி? நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தேன். எழுதினேன் கிடையாது, எழுதினேன்னா பாஸ்ட் டென்ஸ். எழுதி இருந்தேன், இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது பாஸ்ட் டென்ஸ்னால ஹேவ் வந்து ஹேடாக மாறும். எப்படி பி வெர்பில் வந்து ஆமிஸ் ஆர் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு வாஸ் வேற மாறுதோ, அதே மாதிரி ஹேவ்ங்கிற வெர்பு ஹேவ் வெர்புன்னு சொல்லுவாங்க. ஹேவ் வெர்பு ஹேடாக மாறும் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ சப்ஜெக்ட் ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர்.
நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அவ்வளோதான். இந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் இதே ஃபியூச்சர் டென்ஸ். நான் ஒரு கடிதம் எழுதி இருந்திருப்பேன். இப்போ நமக்கு நாளைக்கு எழுதுவேன் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ். நான் ஒரு கடிதம் எழுதுவேன், இது ஃபியூச்சர் டென்ஸ். எழுதியிருப்பேன், இது ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்கிறாங்க. பெர்ஃபெக்ட்னா என்ன? கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அப்போ நாளைக்கு இதை வந்து நான் அவ்வளோ நேரத்துக்கு பக்காவாக முடிச்சிருப்பேன்னு சொல்கிறோம். ஆனால் வெறும் ப்ரெசன்ட் டென்ஸில், சிம்பிள் ப்ரெசண்டில் எழுதுவேன், அவ்வளோதான். இது நான் எழுதி இருப்பேன், எழுதி முடிச்சிருப்பேன்னு சொல்கிறோம். அதுதான் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். அப்போ ஐ வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். சப்ஜெக்ட் ப்ளஸ் will plus have plus past participle. I will have written a letter. இது ஃபார்முலா. நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். அப்போ உங்களுக்கு டென்ஸை தான் கண்டுபிடிக்க தெரியணும். அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன், நான் காலையிலிருந்து எழுதி கொண்டு இருக்கிறேன். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹவ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. நான் காலையிலிருந்து எழுதி கொண்டு இருக்கிறேன். I have been writing a letter since in the morning. காலையில் இருந்துன்னா சின்ஸ் போடணும். 2 மணி நேரமாக எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபார் 2 hours. I have been writing a letter for 2 hours. 2 மணி நேரமாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இதே தான் பாஸ்ட் டென்ஸ். நான் 2 மணி நேரமாக, நான் காலையிலிருந்து கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன். பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். நேற்று நான் காலையில் 2 மணி நேரமாக கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன். காலையிலிருந்தே கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். இது பாஸ்ட் டென்ஸ். ஃபார்முலா இருக்குது. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் பீன், பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அதுக்கு ஹேட் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போது ஐ ஹேட் பீன் ரைட்டிங் எ லெட்டர் சின்ஸ் இன் த மார்னிங் ஆர் ஃபார் 2 hours. ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இதே தான் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நான் நாளைக்கு சொல்கிறோம், காலையிலேருந்து கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன், நாளைக்கு காலையிலேருந்து படித்து கொண்டே இருப்பேன்னு ஒருத்தன் சொல்கிறான். இது என்ன டென்ஸ்னு தெரியணும். அப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இதை போட்டால் அந்த சென்டென்ஸ் வந்துடும். ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். அவ்வளோதான். சின்ஸ் இன் த மார்னிங், இல்லாட்டி ஃபார் 2 hours, இல்லாட்டி மொட்டையாக எழுதுனா கூட போதும். அப்போ இந்த 12 டென்ஸை கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே நம்ம இதை வச்சு தான் எல்லா கிராமர் ரூலும் வரும். பேசிக்கே இதுதான். பி வெர்பும் 12 டென்ஸையும் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும். பி வெர்போட யூசேஜையும் 12 டென்ஸு எப்படி இருக்கும், எந்த சிச்சுவேஷனில் வருது அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்குது. நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதும். இது ஒரு சின்ன விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவரில் ஒரு காலேஜ், ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்க பையன், ஒரு 11th 12th படிக்கிற பையன், ஒரு 9th 10th கூட 1 hour கிளாஸில் தெரிஞ்சுக்கூடக்கூடிய விஷயம் பள்ளிக்கூடத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது தான். ஆனால் நம்ம அதை காலப்போக்கில் மறந்துட்டோம். அதை நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்குது நம்ம தெரியாமல் போயிட்டோம். இதை அப்ளை பண்ணிட்டே இருங்க, ஈஸியாக வரும். அடுத்த இதில் பேசி வாய்ஸு, இதே இதில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நம்ம அமைப்போம், பீவர்பில் நெகட்டிவ் சென்டென்ஸு, சாதாரண டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸு. இப்போ ஐ ரைட் சொன்னேன், நான் எழுதுகிறேன். இதை நெகட்டிவில் சொல்லுதா இருந்தால் ஐ டு நாட் ரைட். அப்போ ஏன் இதில் 2 வருது? ஃபார்முலா அவ்வளோதான். ஃபார்முலா போட்டால் வரப்போகுது. இது ரூல்ஸ் வச்சுருக்குறாங்க. இது தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கலாம். ஓகே, நல்லபடியாக தெரிஞ்சுக்கலாம்.